நீங்க ஆரம்பத்துல அந்த ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பையனா இருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் சினிமாட்டோகிராஃபர், அப்புறம் விஸ்காம் படிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள வந்து நீங்க கம்போஸ் பண்ணி வரும்போது, ஏதாவது ஒரு விஷயம் தான் வந்து இவ்ளோ தூரம் உங்கள டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கும் இல்லையா? அது என்ன விஷயம்? அப்பாகிட்ட சொன்ன அந்த ப்ராமிஸ் தான் நினைக்கிறேன். நான் கேமராமேன் ஆயிடுவேன் அப்படின்னு. ஆ. எங்க அப்பாவும் ரொம்ப லோ கேட்டகரியில தான் அவர் சினிமால இருக்காரு. அவரு ஸ்டேஜ் ஏறினதில்ல. அவரோட பேர் வந்து படத்துல நெறைய பார்த்ததில்ல. யா. அப்போ அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. அவனோட பையன் வந்து ஸ்டேஜ் ஏறணும். அவனோட பேர் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு. ம். அது இருந்தது அவர் என்ட்ட. அதான் நம்ம அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ம். நானும் ஓப்பனா அப்பா ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி எங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருந்துச்சு. எனக்கு அப்போ அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சுச்சு. அவர் என்ன ஸ்டேஜ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வாவ்! என்னோட பேரு டிஓபின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வாவ்! அப்போதான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம அதுக்காக ட்ரை பண்ணலாம். நான் குவிட் பண்ணி மும்பைல ஒரு எடிட்டரா இருக்கும்போது கூடயும் எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது. ம். ஆனா நான் அதை தாண்டி நான் ஃபினான்ஷியலா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே நம்ம குவிட் பண்ணி அப்பாவோட இதுக்காகவாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதான் சொன்னேன், யூனிவர்சலா அது நடந்துச்சு. அது ஒரு மேஜிக் தான். அது யாரோட ஓகே. பிரேயர் என்னன்னுலாம் நான் ஓகே. அதை ரிசர்ச் பண்ணவே விரும்பல. சோ ஓகே அந்த நடந்துச்சு. ப்ராமிஸ் தான் இவ்ளோ தூரம் உங்கள யா கூட்டிட்டு யா வந்திருக்கு யா இல்லையா? யா உங்க அப்பா முதல் உங்க படத்த பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஏதாவது வேர்ட்ஸ் ஷேர் பண்ணாரா? ஆமா. ஏன்னா ஆரம்பத்துல சினிமா வேண்டான்னு சொன்னவரும் அவர்தான். பட் ஆமா இன்னைக்கு ஆமா. ஹாட்ஸ்பாட் 2ல அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த டிஓபின்னு பார்க்கும்போது என்ன சொன்னாரு படம் பார்த்து? அதான் சொன்னல, இந்த அப்பா பிள்ளையும் பேசிக்கவே அப்பவும் மாட்டாங்க. அவர் எதுவுமே அவர் எதுவும் ஷேர் சொல்லல. பண்ணிக்கவே எங்க இல்ல. அக்காட்ட சொல்லியிருக்காங்க. அக்காட்டியும் ஓகே. அம்மாட்டியும் நல்லா இருக்கு ஒர்க்கு ஆ. அப்படின்னு. ஆனா அதான் அவர் ஹாப்பி தான்னு எனக்கு தெரியும். அவருக்கும் தெரியும் நான் அவருக்காக தான் நிறைய இது பண்றேன்னு அந்த மாதிரி.